தகப்பனே உமக்கு சோதரம் 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 ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மகா கருணா के साथ परमेश्वर, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வரோம்ப்பா. नाज़रेत परमेश्वर यीशु मसीह के नाम से आपकी उपस्थिति में हम आ रहे हैं. இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். आज के दिन और आज के इस समय के लिए आपको धन्यवाद करते हैं. இந்த நாளிலும் आज के दिन, இந்த கிறிஸ்மஸ் நாளிலும், ये क्रिसमस के दिन எங்களோட கூட हमारे साथ உங்களை ஆராதிக்கவும் துதிக்கவும் आपकी आराधना और स्तुति करने के लिए இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்காக, इस प्रोग्राम को देखने वाले सारे लोगों के लिए உங்களுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம்ப்பா. आपको धन्यवाद करते हैं. நீங்க தாமே இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் இறுதி வரை நடத்தி கொடுங்க. परमेश्वर आप ही शुरुआत से लेकर अंत तक आप ही चलाइए. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. परमेश्वर हमारे द्वारा प्रकट हो परमेश्वर. இந்த காணொளி எங்கெங்கெல்லாம் பார்க்கப்படுதோ அந்த இடத்துலெல்லாம் ஆவியானவருடைய அபிஷேகம் காணப்படணும். ये जो प्रोग्राम्स जहाँ-जहाँ दिखाई दे रहा है परमेश्वर, वहाँ सारे जगह पे परमेश्वर आपकी उपस्थिति उतरे. உதவி செய்யுங்க ஆண்டவரே. परमेश्वर आप मदद कीजिए. ஒவ்வொரு பகுதியை நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்துங்க. हर एक भाग को परमेश्वर आप लेकर चलाइए. உம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த கிறிஸ்மஸ் நாள்ல பார்க்கிறவர்களோட பேசுங்கப்பா. आपके वचन के द्वारा हर एक लोगों के साथ परमेश्वर आप बात कीजिए. நீங்க எங்களை நடத்துறதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். आप हमें चला रहे इसलिए आपको धन्यवाद करते हैं. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर नाम की पवित्र हो. இந்த ஆண்டு உங்களை எல்லாம் இந்த காணொளி மூலமாய் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். इस साल में ये प्रोग्राम्स ऑनलाइन में चल रहा है. आप सारे लोगों को ऑनलाइन में देखने के लिए बहुत ही खुशी की बात है. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். इस प्रोग्राम करने के लिए परमेश्वर ने हमें मदद किया है. நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இந்த கிறிஸ்மஸ் நாள்ல ஆண்டவரை துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம். हम सारे लोग मिलकर इस क्रिसमस के दिन परमेश्वर की आराधना और स्तुति करने वाले हैं. மீண்டுமாய் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல நினைக்கிறேன், ஹாப்பி கிறிஸ்மஸ். आप सारे लोगों को वापस से बोलना चाहता हूँ कि हैप्पी क्रिसमस. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். हैप्पी क्रिसमस करके कहना चाहता हूँ. முதலாவது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம மகிமைப்படுத்தி सबसे पहला एक गीत को गाकर परमेश्वर के नाम को ऊंचा करेंगे. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவரை துதித்து பாடி பெற்றுக்கொள்ளுவோம். परमेश्वर हमें जो आशीष देने वाला वो स्तुति के साथ हम परमेश्वर से लेंगे. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. परमेश्वर जो आपके चेहरे को देखता है, उनका जो चेहरा है परमेश्वर, कभी वो लज्जित नहीं होंगे. இருக்கிற இடங்கள்ல நீங்க எல்லாரும் கரங்களை தட்டி எங்களோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? स्थान पे बैठे आप सारे लोग हमारे साथ मिलकर इस गीत को गाएंगे. வாங்க எல்லாரும் கைகளை தட்டி நம்ம எல்லாம் உற்சாகமாய் பாடுவோம். सारे लोग ताली बजाकर उत्साह के साथ. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
போவதில்லை. ஹalleluya. हालेलुया। Praise the Lord. நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஹிந்தி பாடலும் பாடுறது வழக்கம். हर साल एक हिंदी गीत गाना गाते हैं हम। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर नाम की महिमा हो। ஏன்னா நானும் என்னுடைய மனைவியும் மகாராஷ்டிரால பாம்பே மகாராஷ்டிரி மராத்தி பீப்புள் மத்தியில ஊழியம் செய்துட்டு இருக்கோம். क्योंकि मैं और मेरी जो पत्नी है हम दोनों मिलकर महाराष्ट्र जो देश है वहाँ पर परमेश्वर की नाम को ऊंचा करते हैं। சிலர் மும்பையில இருந்தும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. कई लोग मुंबई से भी इस प्रोग्राम को देख रहे हैं। அவர்களுக்காக ஹிந்திலையும் நாங்கள் துதித்து பாட வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். எங்களோட கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. उन लोगों के लिए इस हिंदी का गीत भी हम गा रहे हैं। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. सिर्फ परमेश्वर के नाम की महिमा हो। ஷதரலதர பஹத்துரியாந்தரலதர. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் मुसीबत में मुझको संभाल
இப்பதான் கத்துக்கொண்டு வரோம். ஆனா நான் விசுவாசிக்கிற இந்த பாடல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ये हिंदी का गीत जो है आप सारे लोगों को आशीष होगा करके मैं विश्वास करता हूँ. எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து நம்ம நடுவுல இருக்கிறார். कोई भी कष्ट परिस्थिति के बीच में परमेश्वर हमारे साथ है. எந்த விதமான எதிர்மறையான சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில இருக்கிறார். कोई भी हमारा विरोध कोई भी कार्य हो परमेश्वर हमारे साथ है. நமக்கெல்லாம் ஒரு நிச்சயம் உண்டு. हमारे सारे चीजों के लिए एक निश्चय है. நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. हम सारे लोगों को एक विश्वास भी है. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். यीशु मसीह आज भी जीवित है. இந்த கிறிஸ்மஸ் நாளில ये क्रिसमस के दिन இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய இந்த நற்செய்தியை यीशु मसीह जो जन्मा हुआ है इस दिन के बारे में நம்ம இந்த உலகம் எங்கும் போய் சொல்லணும். यीशु पूरे दुनिया में जाके बोलना है हमें. உலகத்தோட கடைசி பரியந்தம் நம்ம போய் சொல்லணும். ये संसार के अंत तक परमेश्वर के बारे में हम पुकारना है. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அப்படி. यीशु मसीह आपके लिए और मेरे लिए इस भूमि में आया है करके हम पुकारना है. கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் जो हम मसीह के लोग हैं कोई भी भेदभाव ना होना है. நம்ம கிட்ட எந்த ஒரு ஏற்ற தாழ்வுகள் இல்லாம कोई भी ऊंचा या तो फिर नीच करके कुछ नहीं होना நம்ம है. எல்லாம் ஒருமனப்பட்டு हम सारे लोग मिलकर एक मन होकर ஒற்றுமையாக एक मन के साथ கிறிஸ்துவினுடைய இந்த நற்செய்தியை சுவிசேஷமாய் பூமி எங்கும் போய் அறிவிக்க வேண்டும். ये मसीह की जो बात है वो पूरे दुनिया में फैलना है. அது உங்க மேல எங்க மேலயும் என் மேலயும் வந்த அந்த கடமை. वो आपके ऊपर और मेरे ऊपर हुआ एक बोझ है. கிறிஸ்தவர்களாகிய நாம் जो मसीह के लोग जो हम हैं பரலோகத்தினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் जो परमेश्वर के जो आशीष को पाए हुए हम जो लोग हैं நாம் மட்டும் அந்த நிச்சயத்தோடு சந்தோஷமாய் இருக்கிறது மாத்திரம் இல்லாம அநேகருக்கும் போய் சொல்ல வேண்டும். सिर्फ हम खाली उस आशीष को लेकर रहना नहीं चाहिए बाकी सारे लोगों को भी बताना है. வலைகள் கிழியத்தக்க மீன்களை தேவன் நமக்கு கொடுப்பார். जाल फटने जैसा परमेश्वर हमें आशीष और मछली देगा. எண்ணில் அடங்காத ஆத்துமாக்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். उससे भी ज्यादा आत्मा लोग को परमेश्वर देगा. நரகம் அநேகரை இழக்கும். जो नरक जो है अनेक लोगों को टुकराएगा. பரலோகம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அநேகரை ஜெயமாய் எடுக்கும். जो स्वर्ग राज्य अनेक लोगों को विजय लेकर देगा. அதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். उसके लिए सिर्फ हम एक ही कार्य करना है. நம்ம எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் कोई भी एक भेदभाव के अनुसार नहीं. கிறிஸ்தவர்களாகிய நாம் பிரிந்து இல்லாமல் जो मसीह के लोग जो हम हालत नहीं होना है. எல்லாரும் ஒற்றுமையாக उसके बदले में सारे लोग मिलकर ஒன்னு சேர்ந்து एक मन होकर சுவிசேஷத்தை நற்செய்தியாக எல்லாருக்கும் அறிவிக்கணும். परमेश्वर के सुसमाचार इस पूरी दुनिया में बताना है. நம்ம இந்த பாடலை உண்மையாய் ஒரு ஆராதனையாக அறிக்கையாக சந்தோஷமாக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த இந்த நாளில் நம்ம உற்சாகமாய் வலைகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க என்ற இந்த பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோம். इस गीत को हम सारे लोग उत्साह के साथ ताली बजाकर हम परमेश्वर के नाम को ऊंचा करेंगे. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி आप जो भी स्थान पर बैठे हो எங்களோடு கூட இணைந்து हमारे साथ मिलकर உங்க கண்களை மூடி आपकी आंखों को बंद करके ஆவிக்குள்ள ஒருமனமாகி परमेश्वर की आत्मा के अंदर एक मन होकर இந்த பாடலை நாம் பாடுவோம். इस गीत को गाएंगे. கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் தான் சொல்லுமா. வலைகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிழியத்தக்க
சொல்லணுமே, நாவுகள் சொல்லணுமே, இயேசுதான் ரட்சகர் என்று, இயேசுதான் ரட்சகர் என்று. ஒரு மனமாய் உற்சாகமாய் அலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் அலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். அலைகள் கிளியத்தக்க, அற்புதங்கள் நடக்கத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். உண்மையாய் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து உணர்வுள்ளவர்களாய் நாம் எல்லாரும் ஒற்றுமையாய் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தேவான் செய்தார் அற்புதங்கள், வல்லமையா நிறைந்தவரா. தேவான் செய்தார் அற்புதங்கள், வல்லமையா நிறைந்தவரா. நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். அன்றாட நடந்திடுமே சபையிலே, அன்றாட நடத்திடுமே. ஒரு மனமாய் உற்சாகமாய் அலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் அலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். அலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நம்ம எல்லாம் ஒற்றுமையாய் சேர்ந்து हम सारे लोग मिलकर இந்த பாடலை பாடும்போதே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. इस गीत को गाते समय एक अभिषेक उतर के आ रहा है। நம்ம எந்த வகையிலும் பிரிந்து இல்லாமல், அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை சொல்றேன், நம்ம எந்த வகையிலும் பிரிந்து இல்லாமல் एक भी कोई भी कारण की वजह से हम अलग नहीं होना है। எல்லாரும் ஒற்றுமையாய் ஒன்று சேர்ந்து सारे लोग एक मन के साथ एकता होकर இந்த 2023ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாள்ல நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். 2023 क्रिसमस के दिन आज हम सारे लोग ठान நம்ம लेंगे, எல்லாரும் ஒரு மனமாய் हम सारे लोग मिलकर एक मन होकर தேவனுடைய நற்செய்தியை परमेश्वर के सुसमाचार को அன்றாட उस दिन நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நாம் அறிவிப்போம். हर दिन हम इस प्रकार बताना है। கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही आप सारे लोगों को आशीष करे। அப்படியே நம்ம ஆராதனை வேளையில वैसे हम आराधना के समय தொடர்ந்து ஆண்டவரை துதித்து பாடி परमेश्वर के आगे अगुवाई करने के लिए, அவர் நமக்காக செய்த परमेश्वर हमारे लिए किया हुआ விலையேற பெற்ற காரியங்களை தியானித்து हर एक कार्य को सोचकर உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நாம் ஆராதிப்போம். हृदय की गहराइयों से हम आराधना करेंगे। எல்லாரும் எந்த இடத்துல இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, जो भी स्थान पर बैठकर आप देख रहे हो, நீங்க எல்லாரும் கண்களை மூடி अब सारे लोग अपने आंखों को बंद करके உண்மையாய் நம்ம அவரை ரெண்டு கரங்களையும் உயர்த்தி துதிப்போம். सच्चाई से अपने दोनों हाथ को उठाकर उसकी आराधना करते समय, உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். हृदय की गहराइयों से उसकी आराधना करते समय சோதரையா சோதரையா ஷதரல பஹத்துரி அந்தரலதரபு ரிபஹந்தரலதரபு. ஆண்டவரே உமக்கு சோதரையா, உங்களை நான் எப்படி பாடுவேன் ஆண்டவரே? परमेश्वर कैसे आपको इस प्रकार गीत गाऊंगा, என்ன சொல்லி துதிப்பா ஐயா? अब क्या बोलकर मैं स्तुति करूंगा? என்னில்
எண்ணிலடங்காத பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி இம்மட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க. क्योंकि आपने मेरे जीवन में अनेक अनेक प्रकार की भलाई मेरे जीवन में किया है, अब तक चला कर लेकर आए हैं. எங்களை மீட்டெடுக்கிறதற்காகவே இந்த பூமிக்கு வந்த தெய்வமே, हमें अच्छा रखने के लिए परमेश्वर आप इस भूमि में आए हैं. உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நாங்க நன்றி தெரிவிக்கிறோம்ப்பா. हृदय की गहराइयों से आपको धन्यवाद करते हैं. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து உண்மையாய் சொல்லுவோமாய், ஓயாமல் முத்தம் செய்வேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்வேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்வேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, உண்மையாய் சொல்லுமா, ஐயா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைத்தவரே, அபிஷேகித்து அணைத்தவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைத்தவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல்
நீதானையா ஐயா நல்ல பங்கு நீதானையா ஐயா நல்ல பங்கு நீதானையா ஐயா நல்ல பங்கு நீதானையா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா परमेश्वर आपको धन्यवाद करते हैं ஆண்டவரே அன்னைக்கு மரியாள் उस दिन परमेश्वर मरिया தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் उसको जो दिया हुआ भाग से वो अलग नहीं हुई ஆண்டவரே இந்த காலத்துல தேவையானது ஒன்றுதான் ஆண்டவரே परमेश्वर आज के दिन जरूरत एक ही है தேவையானது ஒரே காரியம்தான் जरूरत के लिए एक ही है कार्य எங்களுக்கு எல்லாம் பங்கு நீங்க தான்ப்பா हमारे सारे भाग परमेश्वर आप ही हो எங்களுடைய பங்கு நீங்க தாங்கப்பா हमारा भाग परमेश्वर आप ही हो எப்போதும் நாங்க உங்க கூட ஆண்டவரே உங்களை சார்ந்து இருக்க ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு நேராய் நாங்கள் எப்போதும் திருப்பி ஆண்டவரே உம்மையே சார்ந்து இருக்க கிருபை பாராட்டுங்கப்பா परमेश्वर हमेशा हमेशा आपके साथ ही हम रहने के लिए आपके ऊपर ही विश्वास कर रखने के लिए परमेश्वर आप मदद कीजिए இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாருக்கும் इस प्रोग्राम को देखने वाले हर एक लोगों को இந்த ஆராதனை வேளையில நான் ஒரு சின்ன சாட்சியோட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கிறேன் इस आराधना के समय परमेश्वर एक गवाही के साथ मैं शुरुआत करना चाहता हूँ 6-7 ஆண்டுகளுக்கு முன்பதாக 6-7 साल के पहले என்னுடைய வேலையில என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்தேன் मेरे काम में मैं हर एक चीज को मैंने खो गया था என்னுடைய வேலை என்னை விட்டு போனது मेरा जो काम है वो हाथ से निकल गया எனக்கு நெருக்கமான நண்பர்கள் என்னை விட்டு போனார்கள் मेरे जो बहुत करीब दोस्त लोग हैं वो छोड़कर चला गए நான் யாரெல்லாம் நம்பி இருந்தேனோ எல்லாரும் என்னை விட்டு விலகி தூரமாக சென்றார்கள் जो जिस लोगों के ऊपर मैं विश्वास रखा तो वो सारे लोग मुझे छोड़कर चला गया ஒரு நாள் வந்தது एक दिन ना ஒரு சின்ன தண்ணி पैकेट வாங்குறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லாத சூழ்நிலை एक छोटा सा पानी लेने के लिए मेरे पास पैसे नहीं थे ரோட்ல நடந்து போனா செருப்பு வாங்குறதுக்கு செருப்பு கூட பிஞ்சி போன மாதிரி இருந்தது रास्ते पे चलते समय जो चप्पल है चप्पल लेने के लिए भी मेरे पास पैसे नहीं है ஒரு செருப்பு வாங்க கூட காசு இல்லாதவனா இருந்தேன் एक चप्पल लेने के लिए भी पैसे नहीं थे मेरे पास வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த தருணம் 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக जीवन में खो गया था सारे चीज को मैंने खो गया था 6-7 साल पहले எனக்கு மிகுந்த வருத்தம் मुझे बहुत ही दुखी हो गया நான் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும்போது யாராவது என்னிடத்துல நீ இவ்வளவு தூரம் இயேசுவை பத்தி சொல்றியே உன் வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு வருத்தம் பயம் இருந்தது जब मैं यीशु के बारे में बताता था ऐसे एक डर अंदर था कि वो सारे लोग मुझसे ये ना पूछे कि तू यीशु के बारे में बता रहा है लेकिन तेरे जीवन क्यों ऐसा है करके ना पूछे करके एक डर था अंदर அந்த நாட்கள்ல நான் பட்ட கடினங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிவார் उस दिन मैंने जो कठिन और कष्ट जो उठाया था वो परमेश्वर जानता है அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் वो जो परिस्थिति है தேவன் வேதத்திலிருந்து 4 வார்த்தைகளை கொண்டு என்னோட கூட பேசினார் परमेश्वर वचन में से 4 शब्द के द्वारा मुझसे बात किया அந்த 4 வார்த்தைகளை நான் அனுதினமும் அறிக்கை செய்து கொண்டே இருந்தேன் वो जो 4 शब्द जो हर दिन में पुकारते रहा அதுல முதல் வார்த்தை उसमें सबसे पहला वाक्य है அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன் ये पूरे पूरे भूमि को सृष्टि किया हुआ परमेश्वर என் மேல இருக்கிறார் वो मेरे ऊपर है என்னை சுத்தி இருக்கிறார் मेरे आजू बाजू में है எனக்குள்ள और இருக்கிறார் वो मेरे अंदर है எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து मेरे अंदर जो मसीह है என்னுடைய மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார் वो महिमा का विश्वास है நான் கிறிஸ்துவால मैं உண்டாயிருக்கிறேன் मसीह से उत्पन्न हुआ हूँ நான் தேவனால मैं உண்டாயிருக்கிறேன் परमेश्वर से उत्पन्न हुआ हूँ எனக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களை கொடுத்த பிசாசை मुझे காட்டிலும் कष्ट और परेशानी तकलीफ देने वाला शैतान से இந்த बढ़कर சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றுகிற எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பெரியவர் ये परिस्थिति में भी बचाने वाला परमेश्वर बड़ा है என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று என்னுடைய விசுவாசத்தை நான் பரீட்சை செய்து பார்க்கிறேன் என்று அறிக்கை मेरे செய்தேன் सारे परिस्थिति को परमेश्वर बदलेगा करके मैं परीक्षा करके देखता हूँ இந்த வார்த்தைகளை நான் அனுதினமும் அறிக்கை செய்து इन கொண்டிருந்தேன் 4 शब्द को मैं हमेशा इस प्रकार पुकार रहा हूँ எனக்கு பிரியமானவர்களே परमेश्वर के प्रिय लोग நடந்தது என்ன தெரியுமா क्या हुआ நான் இழந்த எல்லாவற்றையும் விட அதிகமாய் திருப்பிக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார் जो जो चीज मैंने खो गया था परमेश्वर कुछ दिनों के बाद परमेश्वर ज्यादा सबसे ज्यादा मुझे आशीष करना शुरू किया
இழந்ததை விட அதிகமாய் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார். जो कुछ मैंने खोया उससे भी ज्यादा डबल गुना परमेश्वर मुझे दिया. நான் அப்ப முடிவு செஞ்சேன், तब मैंने इस प्रकार ठान लिया. ஒரு நாள் एक दिन இந்த 4 அறிக்கைகளையும் ஒரு பாடலாக வெளியிட வேண்டும் என்று. ये जो 4 वाक्य के अनुसार एक गीत में बताना है करके मैंने कहा. அதை 2 மாதங்களுக்கு முன்பதாக एक 2 महीने के पहले ही அந்த அறிக்கைகளை பாடலாக, ஆராதனை பாடலாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டினார். ये 4 शब्द को एक गीत के द्वारा मैंने ऑनलाइन में डाला है. அந்த பாடலை உங்க மத்தியிலே ஆராதித்து பாட நான் விருப்பப்படுகிறேன். उसी गीत को इस आराधना में आप सारे लोगों के बीच में मैं इस गीत को गाना चाहता எனக்கு हूं. பிரியமானவர்களே, परमेश्वर के प्रिय लोग, நீங்களும் என்ன போல आप लोग भी मेरे ही जैसे எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு நிக்கிறீங்களா? सब कुछ खोकर आप खड़े हो क्या? யாருமே உங்களுக்கு உதவி செய்ய இல்லை என்று இருக்கிறீங்களா? कोई भी आपको मदद करने कोई नहीं है करके आप सोच रहे हो क्या? நீங்க நம்பி போகிற மனிதர்கள் உங்களை வெறுக்கிறார்களா? किसके ऊपर भरोसा रख के आप जा रहे हो वो आपको हाथ छोड़ रहे क्या? அல்லது என்னை போல ஒரு தண்ணி பாட்டில் வாங்கவோ இல்ல செருப்பு போட கூட பணம் இல்லாம சூழ்நிலையில இருக்கிறீங்களா? या तो फिर मेरे जैसे आपके पास भी इस प्रकार है परिस्थिति, चप्पल लेने या तो फिर पानी का बोतल लेने भी आपके पास पैसे नहीं है. வியாதியில இருக்கிறீங்களா? या तो फिर आप बीमारी में हो, எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி, कोई भी कष्ट में आप हो, என்னை காப்பாற்றின தெய்வம் உங்களையும் இந்த வேளையிலே காப்பாற்றுவார். जो परमेश्वर मुझे बचाया वही परमेश्वर आपको भी इसी समय बचाने के लिए तैयार என்னை है. விடுவித்த தெய்வம் இன்றைக்கு உங்களையும் விடுவிப்பார். जो परमेश्वर मुझे छुटकारा दिया वही परमेश्वर आज आपको भी छुटकारा देगा. இந்த அறிக்கையின் பாடலை என்னோட கூட சேர்ந்து ஆராதனையாக பாடி இந்த ஆராதனை வேலையை நாம் நிறைவு செய்வோமா? उसी गीत को इस आराधना में साथ मिलकर हमारे साथ मिलकर आप गाइए. எல்லாரும் விசுவாசத்தோடு கண்களை மூடி सारे लोग विश्वास के साथ अपने आंखों को बंद करके இந்த பாடலை பாடுவோம். इस गीत को गाएंगे. சோதராண்டவரே சோதரையா, யெகோவா தேவனே, இயேசு மகாராஜனே, யெகோவா தேவனே, இயேசு மகாராஜனே, எனக்குள்ளே நீ, என்மேலே நீ, எனக்குள்ளே நீ, என்னை சுற்றிலும் இருப்பவரே, என்னை சுற்றிலும் இருப்பவரே. நன்றி அப்பா நல்லவரே, நன்றி அப்பா. உண்மையாய் சொல்லுவோமா? 2 கரங்களை கூப்பி நன்றி சொல்லுவோமா? பிறந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோமா? உயர்ந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோமா? உயர்ந்தவரே, மகத்துவ தேவனே, மகிமையின் ராஜனே. எல்லாரும் சொல்லுவோம், மகத்துவ தேவனே, மகிமையின் ராஜனே, கிறிஸ்து எனக்குள்ளே, ஜீவன் எனக்குள்ளே, கிறிஸ்து எனக்குள்ளே, அவர் ஜீவன், மகிமையின் நம்பிக்கை இதுதானே, மகிமையின் நம்பிக்கை இதுதான். நன்றி அப்பா சொல்லுவோம். நன்றி அப்பா வல்லவரே, நன்றி அப்பா பிறந்தவரே, நன்றி அப்பா. Praise the Lord. இந்த ஆராதனை வேலையில இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆவியானவர் என் உள்ளத்துல ஏவுறார். इस आराधना के समय और एक बात बताना चाहता हूँ. எனக்கு கஷ்டமான சூழ்நிலை நேரிட்ட போது मुझे एक
कष्ट की परिस्थिति आए समय உலக மனிதர்களுடைய அடைக்கலத்துக்காக தேடி தேடி ஓடினேன். कोई इंसान मुझे मदद करेगा क्या करके मैं इधर उधर भागकर दौड़ा था. எவ்வளவு துரிதமாக வேகமாக நான் தேடி தேடி ஓடினேனோ जितना ज्यादा मैं दौड़ दौड़ कर मैंने किसी की मदद के लिए मैं भागा, அதே வேகத்திலே அவர்கள் என்னை விட்டு ஓடினார்கள். उससे भी ज्यादा बढ़कर वो लोग भागकर दौड़ गए. அந்த சூழ்நிலையில் நான் புரிந்து கொண்டேன், उसी समय मैंने समझ लिया உலகமே மாயை, ये जो संसार है वो माया है, உலகமே பொய், ये जो संसार है वो झूठ है. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஒருவரே மெய், सिर्फ जो मसीह मेरे अंदर है वो सच है. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஒருவரே மெய், मेरे अंदर जो मसीह है वही सच है. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஒருவரே பெரியவர். मेरे मसीह जो है वही बहुत बड़ा है. அதனாலதான் இந்த அடுத்த பாடல் வரிகள்ல इसलिए जो अगला जो पैराग्राफ है, தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்த வார்த்தை உலகமே பொய் இயேசுவே மெய் என்று எழுத ये கிருபை जो பாராட்டி. संसार जो है वो झूठ है, परमेश्वर जो है वो सच है. உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் अगर आप मसीह का उद्धार पाए हैं तो உண்மையாய் அறிக்கை செய்து உற்சாகமாய் उत्साह के साथ इस बात को पुकार कर உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து இந்த அறிக்கையின் பாடலை ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். हृदय की गहराइयों से अपने ताली बजाकर परमेश्वर के नाम को ऊंचा करेंगे. நித்திய தேவனே நிகரில்லா ராஜனே, நித்திய தேவனே நிகரில்லா ராஜனே, உலகமே பொய் இயேசுவே மெய், உலகமே பொய் இயேசுவே மெய், எனக்குள்ளே இருப்பவர் பெரியவர், எனக்குள்ளே இருப்பவர் பெரியவரே. நன்றி அப்பா நல்லவரே, நன்றி அப்பா வல்லவரே, நன்றி அப்பா சிறந்தவரே, நன்றி அப்பா கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ வறுமையோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஆராதனையை நம்ம இப்ப முடிக்க போறோம். நீங்க படுத்த படுக்கையில இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்திருப்பாங்க இனிமே இந்த நோய் உங்களை விட்டு போகாது, இது உங்களோட வாழ்க்கையோட ஒன்றி இருக்குன்னு. நீங்க இப்போது உங்க விசுவாசத்தை பரீட்சை செய்து பாருங்க. எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாத சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆரோக்கியமான நற்செய்தி என்ன தெரியுங்களா? உங்களுடைய விசுவாசத்தை இந்த வேளையில நீங்க பரீட்சை செய்து பாருங்க. உங்களுடைய எல்லா எதிர்மறையான நெகட்டிவான காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அது பாசிட்டிவாக மகிமையில நல்லபடியாய் மாறும். आपकी परिस्थिति कोई भी परिस्थिति हो, आपके पास पैसे नहीं है तो फिर डॉक्टर बोला होगा ये बीमारी ठीक नहीं होगा करके, कोई भी परिस्थिति हो, परमेश्वर की उपस्थिति में आप विश्वास के साथ इस प्रकार की बातें को पुकारो, परमेश्वर सारी चीजों को चंगाई करेगा. உன்னத தேவனே உயிருள்ள ராஜனே, உன்னத தேவனே உயிருள்ள ராஜனே, கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ வறுமையோ, கஷ்டமோ நஷ்டமோ
தட்டி உள்ளத்துல இருந்து ஆழத்துல இருந்து हम सारे நீங்க लोग இருக்கிற ताली இடத்துல बजाकर நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இத பார்க்கிற இடத்துல நீங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. हृदय की गहराइयों से अपने ताली बजाकर परमेश्वर के नाम को ऊंचा करेंगे। இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாள்ல உங்களுக்கு நற்செய்தியாய் சொல்றேன், உங்களுடைய எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், எல்லா காரியங்களும் இந்த நிமிஷத்தோட இயேசுவின் நாமத்துல போயிடுச்சு உங்களை விட்டு. यीशु मसीह के नाम से परमेश्वर जन्मा हुआ इस दिन में मैं बता रहा हूँ कि परमेश्वर आपकी सारी परिस्थिति को बदल कर देगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं। ஆமென். आमेन आमेन। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரை துதிச்சோம். इतने देर तक हम परमेश्वर की स्तुति किए हैं। ஒரு நல்ல ஆராதனை வேலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தார். एक अच्छा आराधना का समय परमेश्वर ने हमें दिया है। ஆண்டவர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் ये क्रिसमस के दिन நீங்க எல்லாம் இந்த லீவ்ல आप सारे लोग ये छुट्टी के मौसम இந்த में கிறிஸ்மஸ் நாள்ல எங்கேயாவது வெளியே போகணும்னு இருப்பீங்க. ये क्रिसमस के दिन आप सारे लोग बाहर जाना चाहते होंगे, இல்ல பார்த்து கொண்டிருக்கும் போதே டிராவலிங்ல இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து या கொண்டிருக்கலாம். तो फिर आप लोग इस ट्रैवलिंग में करते समय आप देख रहे हो, இல்ல குடும்பங்களாய் நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கலாம். या तो फिर परिवार के साथ एक मन होकर आप देख रहे हैं। கிறிஸ்மஸுக்காக வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் நீங்க குடும்பங்களாய் ஒரு இடத்துல சேர்ந்திருக்கலாம். इस क्रिसमस के ये अच्छे दिन के दिन में आप सारे लोग पूरे परिवार के साथ एक जगह पे इकट्ठा हुए हैं। எந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்தாலும் जो भी जगह पर आप बैठकर इस प्रोग्राम को आप देख रहे हो, அடுத்த ஒரு 30 நிமிடங்கள் और एक आधे घंटे के लिए இந்த கிறிஸ்மஸ் நாளில ये क्रिसमस के दिन में தேவன் நம்மோடு கூட பேசுற அந்த வார்த்தைக்கு நேராய் நம்ம காதுகளை செவிகளை செலுத்துவோம். परमेश्वर जो हमसे जो बात करना चाहते हैं उस वचन को आप अपने कान को खोल कर सुनो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். सच्चाई से मैं बहुत ही आनंद हूँ। வருடம் हर साल இது 3வது வருடம் நாங்க தொடர்ந்து இந்த காணொளியில ये तीसरे साल हम प्रोग्राम चला रहे हैं। வீடியோ மூலமா உங்களை கிறிஸ்மஸ்ல சந்தித்து கொண்டிருக்கிறோம். इस ऑनलाइन के द्वारा हम वीडियो कर रहे हैं। போன 2 ஆண்டுகளா நாங்கள் பண்ணினோம். पिछले 2 साल हमने किए। अनेகர் எங்க கிட்ட வந்து சாட்சிகள்லாம் சொன்னீங்க. अनेक लोग इस प्रकार गवाही भी दिए हैं। இத்தனைக்கு போன வருஷம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. पिछले साल मेरे को एक बात याद आ रहा है। எங்களுடைய வீட்டுக்குள்ளேயே हमारे घर के अंदर என்னுடைய மதர் இன் லா हमारा जो मदर इन लॉ है, இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கூட தான் பேசுறாரு அப்படினு சொன்னாங்க. ये जो बात है वो परमेश्वर मुझसे ही बात कर रहे करके उन्होंने कहा। அந்த மாதிரி நிறைய காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ऐसे बहुत सारे बातें हमने सुना है। எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் இன்னொரு தருணத்தையும் கொடுத்திருக்கிறார். मुझे बहुत ही आनंद है, परमेश्वर और एक स्थान भी दिया है। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की पवित्र हो। 2 ஆண்டுகளாய் நான் எப்பலாம் கிறிஸ்மஸ்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ जब जब मुझे ये मौका मिलता है, நான் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டுமாய் சொல்லிக் मैं கொண்டிருக்கிறேன். एक कार्य को वापस बताना चाहता हूँ। இந்த பிறப்பு, ये जो परमेश्वर का जो जन्म, இயேசு கிறிஸ்து இந்த பிறப்பின் நாள்ல यीशु मसीह का जो जन्मा हुआ इस दिन में, நம்ம சுவிசேஷத்தின் அந்த நற்செய்தியை சுருக்கமாய் நம்ம புரிந்து கொள்ளணும். ये जो सुसमाचार का एक छोटे समरी में हम समझना जरूरी है। சுவிசேஷம் என்பது ये जो सुसमाचार இயேசு கிறிஸ்து பிறந்தார் यीशु மட்டும் கிடையாது. मसीह जन्मा हुआ करके सिर्फ वही नहीं, இயேசு உங்களை காப்பாற்றுவார் அது மட்டும் கிடையாது. सिर्फ यीशु मसीह आपको बचाएगा उतना ही नहीं, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாதிகளை எல்லாம் சுகமாக்குவார் அது மட்டும் கிடையாது. यीशु मसीह आपके सारे बीमारियों को चंगाई करेगा सिर्फ उतना ही இயேசு नहीं, கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் தருவார் அது மட்டும் கிடையாது. यीशु मसीह आपको शांति देगा उतना ही नहीं। நற்செய்தி என்பது जो इस प्रकार जो आनंद की जो बातें हैं 4 காரியங்களை உள்ளடக்கியது. 4 भाग के अंदर ही है। அதை சுருக்கமாய் அதை நான் இந்த நாளிலும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் உங்களுக்கு நினைவூட்டி தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்ல ये जो நான் क्रिसमस ஆசைப்படுறேன். के दिन भी आप सारे लोगों को याद दिला रहा हूँ। வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம், जो भूमि और ये पूरे दुनिया को परमेश्वर ने जो सृष्टि किया वो उस परमेश्वर को
இந்த மனிதனுக்காக பூமிக்கு மனித உருவெடுத்து வந்தார். அதுதான் சுவிசேஷத்தினுடைய முதல் காரியம். इस भूमि में एक मनुष्य के प्रकार वो परमेश्वर इस भूमि में आया है, वही बहुत बड़ा मुख्य भाग है। எதற்காக வந்தார்? किस लिए आया है वो? எதற்காக வந்தார்? किस लिए आया है? 1 தீமோத்தேயு 1:15 1 तिमोथी 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். पापी लोगों को उद्धार करने के लिए इस भूमि में आया। அவர் வந்த இந்த நாளை தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். वो आया हुआ उस दिन को ही हम कहते हैं कि क्रिसमस के दिन है। இரண்டாவது காரியம், दूसरा कार्य, அவர் வந்து वो आकर நம்மளுடைய மீறுதலுக்காகவும் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார். हमारे अधर्म काम और हमारे पापों के लिए उसने मृत्यु हुआ। இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்கிறவங்க, ये जो वीडियो को जो पहली बार देखने वाले लोग, இதுவரைக்கும் நீங்க கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி தெரிந்தில்லாம இருந்தீங்கன்னா, अभी तक आपने मसीह का जो प्रेम को नहीं देखा होगा, உங்களுக்காக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். आपके लिए मैं एक बात बताना चाहता हूँ। வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் जो स्वर्ग और इस भूमि को जो सृष्टि किया हुआ परमेश्वर உங்களை காப்பாற்றுறதற்காக, आपको बचाने के लिए, உங்களுடைய எல்லா தவறுகளுக்காகவும், आपके सारे गलती के लिए, உங்களுடைய எல்லா விதமான மீறுதலுக்காகவும் आपके सारे कार्य के लिए அவர் அந்த ஆக்கினை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். उसके ऊपर वो बोझ डाला गया था। அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். उसने अपने आप को वो क्रूस पर चढ़ाया। பிரியமானவனே, உனக்காக தான். परमेश्वर के प्रिय लोग, आपके लिए। பிரியமானவளே, உனக்காக தான். परमेश्वर के प्रिय लोग, आपके लिए ही இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். यीशु मसीह आपके लिए और मेरे लिए परमेश्वर क्रूस पे சுவிசேஷத்தினுடைய चढ़ा। இரண்டாவது காரியம், தெய்வம் நமக்காக மரித்தது. जो मसीह के जो लोग हैं उनके लिए परमेश्वर दूसरा यही भाग है। சுவிசேஷத்தினுடைய மூன்றாவது காரியம், जो सुसमाचार का तीसरा भाग, நல்லா யோசிச்சு பாருங்க. अच्छे से ध्यान दो। இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து போயிருந்தார்னா, अगर यीशु मसीह अगर मृत्यु हो गया, अगर वैसे ही चला गया होगा, तो இன்னைக்கு अनेகர் உங்ககிட்ட வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. आज अनेक लोग आपके पास आकर मसीह के बारे में बताने की जरूरत नहीं है। ஏன்னா பூமியில अनेக விதமான பெரிய ஆட்கள், புத்தர்கள், क्योंकि भूमि में इससे भी बड़ा बड़े लोग हैं यहाँ पर, பெரிய மகான்கள்லாம் जो बड़े बड़े जो भक्ति के लोग या तो फिर महान लोग हैं, இந்த பூமியில மனிதனாக பிறந்து इस भूमि में जो मनुष्य के रूप में जन्म होकर மரித்தார்கள். और मृत्यु भी हो गए हैं, இன்றைக்கும் அவர்களுடைய கல்லறை இருக்கிறது. लेकिन आज भी उनको दफनाया हुआ जगह है। ஆனால் நாங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவனுடைய காரியம் என்ன தெரியுங்களா? लेकिन हम जो सुसमाचार करते हैं, जो परमेश्वर का क्या है, கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். जो मसीह आपके लिए और मेरे लिए मृत्यु हुआ, ஆனாலும் 1 கொரிந்தியர் 15:3 நாள்ல வேத வசனங்கள் சொன்னபடி அவர் 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தார். 1 कोरिन्थियर 5 में लिखा है इस प्रकार, 1:15 में लिखा है, அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் இன்னைக்கு நாங்க கிறிஸ்துவை பத்தி உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். वो परमेश्वर जन्म हुआ वापस इसके लिए ही है। இன்றைக்கும் அவருடைய கல்லறை இருக்கிறது. आज भी उसका जो दफनाया हुआ वो जगह वहां पर ஆனா है। அந்த கல்லறையில மற்ற மகான்களைப் போல, மற்ற புனிதர்களைப் போல அவருடைய சரீரம் இல்ல. ஏன்னா அவர் உயிரோடு எழுந்தார். जैसे जो पुराने जो भक्त लोग या तो फिर दूसरे महान लोग जो मृत्यु हो गए थे, उनके जैसे नहीं है, जो क्योंकि परमेश्वर जो है मृत्यु हुआ और जी उठा है। வெளிப்படுத்துதல் 1:18ல வேதம் தெளிவாக சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 1:18 में इस प्रकार लिखा है, மரித்தேன், मृत्यु हुआ, ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். फिर भी सदा आमेन। काल में जीवित हूं करके लिखा है। அவர் உயிரோடு எழுந்ததனால தான் वो जीवित उठा है, இன்னைக்கு इसलिए நாங்க கிறிஸ்துவை பத்தி உங்ககிட்ட சொல்றோம். इसलिए आप सारे लोगों को परमेश्वर के बारे में, मसीह के बारे में बता रहे हैं। சுவிசேஷத்தினுடைய மூன்றாவது காரியம், அவர் உயிரோடு எழுந்தது. सुसमाचार का तीसरा भाग, वो जीवित उठा है। அது மட்டும் இல்ல, சுவிசேஷத்தினுடைய நான்காவது கடைசி விஷயம் என்ன தெரியுங்களா? सुसमाचार का चौथा वाक्य क्या है? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आप जरा सोच कर देखो, நம்ம எல்லாருக்கும் பிறந்த நாள் வரும். हम सारे लोगों को जो बर्थडे होता है, அந்த பிறந்த நாளை நம்ம நல்லா கொண்டாடுவோம். वो जन्मदिन को बहुत ही अच्छे तरीके से हम मनाते हैं। பல இடத்துல வெளியில எல்லாம் போவோம். कई जगह पर जो हम जाते हैं, அதுக்கப்புறம் அந்த நாள் முடிந்த உடனே वो दिन खत्म होने के बाद திருப்பி பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவோம். वापस हम पुराने जीवन में चले जाते हैं। இன்ஃபேக்ட் நமக்கே வருத்தமா இருக்கும், பிறந்த நாள் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. हम खुद सोचते हैं कि हमारा जन्मदिन इतना जल्दी खत्म हो गया है, ஏன்னா நம்ம பிறந்த நாள் அடுத்த நாள் நம்மளே நினைக்கிறது இல்ல. क्योंकि अगले
दिन हम खुद नहीं सोचते हमारा जन्मदिन, இதுதான் யதார்த்தம். यही है सच. ஆனா लेकिन நீங்க கிறிஸ்துவ அப்படி நினைக்க முடியாது, நினைக்கவும் கூடாது. मसीह को वैसे हम नहीं सोचना है. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்தார். कई सालों के पहले जो परमेश्वर मसीह जो मृत्यु हो गया था, वो जन्म उठा हमारे लिए और आपके लिए. ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? लेकिन एक कार्य क्या है? அவர் பிறந்த அந்த ஒரு நாளை மட்டும் புடிச்சு நம்ம கொண்டாடுறது மட்டும் கிறிஸ்தவனுடைய வேலை கிடையாது. सिर्फ उसके जो जन्मदिन जो जन्म हुआ उसी दिन को पकड़कर हम चलने वाला वैसा नहीं होना है. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பற்றின தியானமும் சிலுவையினுடைய தியானமும் நமக்குள்ள கடந்து வந்துகிட்டே இருக்கணும். हर दिन परमेश्वर के बारे में हम सोच कर चलना वो जरूरी है. ஏன்னா क्योंकि திரும்பி இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. क्योंकि वापस परमेश्वर आने वाला है. அவர் மீண்டும் இந்த பூமிக்கு மனுஷனுக்காக அடி வாங்கவோ மரிக்கவோ உங்களுடைய பாவங்களை திரும்பி சுமக்கவோ அவர் வரதில்லை. वापस वो आने वाला है. किस लिए? इसलिए नहीं कि आपके लिए या तो फिर जो मार खाने के लिए या तो फिर इस प्रकार के लिए नहीं आने वाला है. ஒரே தரம் கிருபாதார பலியாய் மரித்தார், முடிஞ்சிருச்சு. एक ही बार वो मृत्यु हुआ हमारे लिए और खत्म हो गया है. சிலுவையில நிறைவேற்றி வெற்றி சிறந்து விட்டார். वो क्रूस पे उसने विजय पा लिया है. இன்றைக்கு நம்ம அவரை விசுவாசித்து பிழைத்திருக்கிறோம். हम उसके ऊपर विश्वास करके और जीवित है हम भी. ஆனா திரும்பி அவர் எப்படி தெரியுமா வரப்போறாரு? लेकिन वापस वो किस प्रकार आने वाला है? சங்கீதம் 96ல சொல்லி இருக்கிற பிரகாரம், भजन संगीत में लिखा है इस प्रकार. 13வது வசனத்துல சொல்லி இருக்கிற பிரகாரம், भजन संगीत में 96 में लिखा है, பூமியை சத்தியத்தோடும் நீதியோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். वो इस भूमि को नीति और सत्य को न्याय करने के लिए वो आने वाला है. திரும்பி வந்து அவரு மரிக்கிறதுக்காகவோ பாடுபடுறதுக்காகவோ வரல. वापस वो मृत्यु होने के लिए या तो फिर इस प्रकार कष्ट उठाने के लिए नहीं आने वाला है. நியாயாதிபதியாக, वो न्याय करने के लिए आने वाला है. நியாயாதிபதியாக, वो न्याय करने के लिए आने वाला है. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவராக सिंहासन में बैठने वाला है. वो அவர் திரும்பி வரப்போகிறார். वो वापस आने वाला है. இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னைக்கு தான் இந்த காணொளி மூலமா நீங்க பார்க்கறீங்கன்னா, यीशु मसीह के बारे में आप अभी ही इस प्रोग्राम पर पहली बार देख रहे हो. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, परमेश्वर के प्रिय लोग, ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்மஸ் நாள்ல நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கறீங்க. बहुत ही खुशी की बात है. क्रिसमस के दिन आप सारे लोग मिलकर बैठकर आप देख रहे हो. எல்லாரையும் பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றீங்க. आप सारे लोगों को देखकर आप हैप्पी क्रिसमस करके நாங்களும் कहते हैं. சொல்றோம் ஹாப்பி கிறிஸ்மஸ். हम भी कहते हैं हैप्पी क्रिसमस. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார், உண்மைதான். आपके लिए परमेश्वर यीशु मसीह आया, वो सच है. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், உண்மைதான். आपके लिए वो मरा, वो सच है. அவர் வல்லமை கொண்டு உயிரோடு எழுந்தார், உண்மைதான். वो सामर्थ के साथ वो वापस जी उठा, वो भी सच है. எனக்கு பிரியமானவனே, परमेश्वर के प्रिय लोग, இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போறார் அல்லவா? यीशु मसीह वापस आने वाला है. உனக்குள்ள கிறிஸ்து இருந்தா மட்டும்தான், परमेश्वर सिर्फ आपके अंदर है तो ही, நீ கிறிஸ்து உடையவனா இருந்தா மட்டும்தான் अगर आप अपनाएंगे परमेश्वर को तो ही அவர் உனக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். आपके लिए और मेरे लिए जो जगह तैयार करके रखा उस जगह पे हम இந்த जा सकते கிறிஸ்மஸ் हैं. நாள்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டு மட்டும் போறது புண்ணியமே ये கிடையாது. क्रिसमस के दिन जो जन्म परमेश्वर जन्म हुआ इस दिन को हम इस प्रकार ध्यान करके ऐसे जाना वो जरूरत नहीं है. எல்லாருக்கும் கிறிஸ்து இருக்கிறார்னு தெரியும். सारे लोग जानते मसीह है करके, அந்த கிறிஸ்துவை உடையவர்களாய் இன்றைக்கு நீங்க மாறுங்க. लेकिन उस मसीह को अपना कर रहना वो जरूरी है. ஹல்லேலூயா. हालेलुया. எனக்கு பிரியமானவர்களே, परमेश्वर के प्रिय लोग, யோசிக்காதீங்க. सोचो मत. ஆண்டவர் உங்களோட கூட தான் பேசுறார். परमेश्वर आपसे ही बात कर रहे हैं. எவ்வளவு நாட்கள் தான் ஒரு பார்வையாளராகவே நீங்க இருப்பீங்க? कितने दिन से ही आप इस प्रकार देखते रहोगे? எவ்வளவு நாள் தான் நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க? कितने दिन तक आप ऐसे देखते रहोगे? எவ்வளவு நாள் अच्छा தான் है. கிறிஸ்து கிட்ட இருந்து தூரமாகவே இருப்பீங்க? कितने दिन परमेश्वर से आप दूर हो? ஒரு தடவை உங்களுடைய இருதயத்துல एक बार अपने हृदय को இந்த கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து பாருங்க. ये मसीह को आप जगह देकर देखो. அவர் உங்களுக்குள்ள வர ஆயத்தமா இருக்கிறார். वो आपके எப்போதும் अंदर आने के लिए तैयार है. நீங்க கிறிஸ்து உடையவர்களாய் இருந்தால் மட்டுமே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். आप परमेश्वर को अपनाओगे तो ही उस स्वर्ग राज्य में आप जा सकते हो. இதுதான் சுவிசேஷத்தினுடைய நிறைவு. 4 காரியங்கள். ये सुसमाचार का 4 भाग है. இந்த சுவிசேஷத்தை தான் நாம் பிரசங்கிக்க வேண்டும். ये सुसमाचार को ही हम इस प्रकार प्रकारना இந்த है. சுவிசேஷத்தை பூமி எங்கும் கடந்து நம்ம சொல்ல வேண்டும். ये सुसमाचार को ही सारे भूमि में प्रचार करना है. அப்போது தேவன் சொல்றார், तब परमेश्वर कहता है பூமியின் கடைசி பரியந்தம் நான் உன்னோட
உங்களோட கூட இருப்பேன். इस भूमि के अंत तक मैं तुम्हारे साथ हूँ. இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா ये सुसमाचार के विरोध பேசுற நானா இருந்தாலும் சரி, जो बात करने वाला अगर मैं भी हूँ, பவுலே சொல்லுவார், பேசுற நானா இருந்தாலும் சரி, पौल खुद कहता है कि अगर बात करता हूँ मैं भी हूँ, வானத்திலிருந்து தேவ தூத வந்து வேற ஒரு சுவிசேஷத்தை சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன். स्वर्ग में से अगर देवदूत भी आकर और कोई एक सुसमाचार देगा तो वो श्रापित कहा है. हालेलुया. हालेलुया. கிறிஸ்து உடையவர்களாயிருங்க. जो मसीह को अपनाए हुए लोग होना जरूरी है. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. நம்ம ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். और एक वचन को हम पढ़ेंगे. இந்த கிறிஸ்மஸ் செய்திக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது, ये क्रिसमस के जो संदेश के लिए मैं जब तैयार कर रहा था, ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு நினைவூட்டினார். परमेश्वर एक कार्य बताया मुझे. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் हर साल हर बार இயேசு கிறிஸ்துவை பற்றி நினைக்கும் போதெல்லாம், यीशु मसीह के बारे में जब सोचते समय, அவர் பிறந்து இந்த பூமியில வந்த காரியங்களை நான் யோசிக்கும் போதெல்லாம், जब वो भूमि में आया उस कार्य के बारे में जब सोचता हूँ, பொதுவா எல்லாரும் அவர் நமக்காக செய்த வெளியரங்கமான காரியங்களை குறித்து தியானித்திருக்கிறோம். हमेशा हम परमेश्वर ने जो हमें किया वो उस कार्य को सोचकर हम कार्य करते हैं. ஆனா கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन गलातियर में इस प्रकार लिखा है 4 में, காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். गलातियर में इस प्रकार लिखा है, 4:5 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. गलातियर 4:5 में लिखा है, காலம் நிறைவேறின போது, जो समय आगे होने के बाद, ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். जो परमेश्वर इस प्रकार उसके पुत्र को उसके बाद ही भेजा है. நல்லா யோசிங்க, காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். जो समय होने के बाद ही परमेश्वर उसके पुत्र को भेजा है. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? जो परमेश्वर ने जो ये क्रिसमस के दिन परमेश्वर ने जो मुझे दिया இந்த हुआ காணொளியை बात பார்க்கிற எல்லாருக்கும் ஆவியானவர் எனக்கு சொல்லணும்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? इस प्रोग्राम को देखने वाले परमेश्वर ने मुझसे क्या बात बताने के लिए कहा है. உங்களையும் என்னையும் காப்பாத்துறதற்காக आपको और मुझे बचाने के लिए பிதாவானவர், जो पिता, நம்மளுடைய தேவன், जो परमेश्वर காலங்கள் எந்தெந்த காலம் நிறைவேற வேண்டும் என்று காத்திருந்தார், அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். जो काल के बारे में मुझे बताने के लिए परमेश्वर ने उत्साह किया मुझे. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலிருந்து நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். वो समय होने के बाद ही हमारा परमेश्वर जो उत्पन्न हुआ, எந்தெந்த காலங்கள்லாம் நிறைவேறணும்னு ஆண்டவர் காத்திருந்தார். जो समय है वो सब हमें पार करना है करके भी लिखा है. अनेक காரியங்கள் இருக்கலாம், காரணங்கள் இருக்கலாம். अनेक कार्य हो सकते हैं, उसके लिए अनेक कारण भी हो सकता है. ஆனா பிரதானமா 4 முக்கியமான காரியங்கள் இருக்கு. लेकिन उसके लिए एक 4 मुख्य कारण भी है. பூமியில இருக்க अनेक வேத வல்லுனர்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். कई जो बड़े लोग हैं वो इस प्रकार की बातों को विश्वास அந்த करते हैं. காரியத்தை உங்க மத்தியில நான் காண்பித்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு இத்தனை காரணங்கள், இத்தனை காரியங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று காத்திருந்தார் என்று உங்களுக்கு காண்பிக்க நான் விருப்பப்படுகிறேன். अब सारे लोगों को उसी बातें के बारे में बताने के लिए चाहता हूँ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. முதலாவது காரணம், उसका पहला कारण மொழி, जो लैंग्वेज है, भाषा. நீங்க எல்லாம் பாருங்க, வேதாகமத்துல பழைய ஏற்பாடு மூல பாஷையாகிய எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். जो एब्राई के जो भाषा से ही उसको भाषा बदलाया है करके कहा है. Old Testament was translated from Hebrew. जो अपना पुराना जो नियम है वो हिब्रू के लैंग्वेज में, भाषा में ही बदलाया है. அப்போ நம்ம புதிய ஏற்பாடை பார்த்தோம்னா हमारा जो नया निर्णय देखेंगे तो கிரேக்க மொழி மூல பாஷையாகிய கிரேக்க மொழியிலிருந்து जो மொழிபெயர்க்கப்பட்டது. ग्रीक के भाषा से वो बदलाया करके कहा. நல்லா கவனிங்க,
இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை தெரிஞ்சுப்போம். आज अनेक कार्य को हम जानने वाले हैं. இந்த முழு பூமியையும் நிறைய ராஜ்யங்கள் ஆண்டாங்க. बहुत सारे लोग इस ये पूरे दुनिया को इस प्रकार राज्य किए थे. வேதாகமத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. बाइबल के वचन में भी लिखा है. முதலாவது எகிப்தியர்கள் ஆண்டாங்க. सबसे पहला इजिप्ट के लोग उन्होंने इस प्रकार किए. அப்புறம் அசீரியர்கள் ஒரு காலகட்டத்தில் ஆண்டாங்க. अब कुछ दिनों के लिए जो असीरी के जो लोग हैं वो लोग भी इस प्रकार किए. அதுக்கப்புறம் பாபிலோனியர்கள் ஆண்டாங்க. उसके बाद बाबिलोन उनके हाथ में था. அதுக்கப்புறம் மேதியர் பெர்ஷியர்கள் கொஞ்ச நாட்கள் ஆண்டாங்க. उसके बाद पेर्शियन करके जो लोग हैं उनके हाथों में था. இந்த பூமியின் மக்கள்கள் अनेक ராஜ்யங்களை பார்த்திருக்கிறாங்க. इस भूमि के जो लोग हैं अनेक राज्य को उन्होंने देखा है. ஆனா எல்லா ராஜ்யங்களிலும் लेकिन हर एक राज्य में அவர்கள் மக்களை ஆண்டார்கள். वो लोग सारे लोग उन सारे लोगों को गुलामी बनाकर रखे थे. அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். उनको गुलामी बनाकर रखे थे. அவர்களிடமிருந்து வருமானங்களை எல்லாம் வரியாக எடுத்துக்கொண்டார்கள். उनके सारे कमाई को उन्होंने ले लिया है. ஆனா யாருமே பூமி எங்கும் ஒரே லாங்குவேஜ் பேசணும்னு சொல்லல. लेकिन ऐसे नहीं है कि सारे भूमि में एक ही भाषा बात करना है, ऐसा नहीं है. எகிப்தியர்கள் ஆண்டபோதும் அவங்களுடைய தாய்மொழியை உலகம் ஃபுல்லா பேசணும்னு சொல்லல. जो इजिप्ट के जो लोग हैं उनका जो मातृभाषा है वही बात करते थे. அதே போல தான் அசீரியர்களும் சரி, மேதியர் பெர்ஷியர்களும் சரி, பாபிலோனியர்களும் சரி, அவர்கள்லாம் ஆட்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய மொழியை எல்லாரும் பேச வேண்டும், கற்க வேண்டும் என்று ஒரு விதியை கொடுக்கல. लेकिन इस प्रकार जो बाबिलोन के जो लोग हैं या तो फिर पर्शियन के जो लोग हैं उनका जो भाषा है मातृभाषा वही होता था. ஆனா ஒரு ராஜ்யம் இந்த பூமியில ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். लेकिन इस भूमि में परमेश्वर एक राज्य को उत्पन्न किया. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகா அலெக்சாண்டர். हम सारे लोग जानते हैं कि महा अलेक्जेंडर द ग्रेट. अलेक्जेंडर द ग्रेट करके महान. அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் இந்த பூமியை ஆட்சி பண்ணாரு. जो अलेक्जेंडर है वो इस पूरे भूमि को उसके हाथों पे था. கிரேக்கர்கள் கிட்ட கொஞ்ச நாட்கள் இந்த பூமி இருந்தது. जो ग्रीक जो लोग हैं उनके हाथों में इस भूमि था कुछ दिनों के लिए. கிரேக்கர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த பூமி ஃபுல்லா. जो ग्रीक लोग हैं उन्होंने कई प्रकार के नियम को लेकर आए इस भूमि में. நீங்க வீட்ல எந்த லாங்குவேஜ் வேணாலும் பேசலாம். आप लोग घर पर कुछ भी मातृभाषा बात कर सकते ஆனா हैं. வெளியில வந்து வர்த்தகம் பண்ணனும்னா நீங்க கிரேக்க மொழியை தான் கற்றுக்கொண்டு படித்து பேச வேண்டும் என்று. लेकिन अगर बाहर जाना है, बाहर बात करना है तो आपको इस लैंग्वेज को ही बात करना है करके उन्होंने कहा. அப்ப அலெக்சாண்டர் மூலமா பூமி எங்கும் கிரேக்க மொழி பரவிச்சு. तब ये जो अलेक्जेंडर करके जो महान है मनुष्य उसके द्वारा ही इस प्रकार के जो ग्रीक की जो भाषा है वो पूरे भूमि में फैला. பூமி எங்கும் அந்த கிரேக்க மொழி பரவிச்சு. पूरे भूमि में इस ग्रीक का भाषा फैला. இப்போ அவன் எந்தெந்த தாய்மொழியை வைத்திருந்தாலும் अभी वो खुद के लिए कोई मातृभाषा होगा. ஆனா எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு கிரேக்க மொழி ஒரு டூலாக இருந்தது. लेकिन सारे लोगों को एक बातचीत करने के लिए ग्रीक का भाषा हो गया. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கணும்னா यीशु मसीह इस भूमि में जन्म होना है तो அவர் பிறந்து அவருடைய சுவிசேஷம் இந்த உலகம் ஃபுல்லா போய் சொல்லப்படணும்னா वो जन्म हुआ करके ये सुसमाचार सारे भूमि में फैलना है तो மொழி அவசியம். जो भाषा है वो बहुत मुख्य है. ஏன்னா अनेகர் இருப்பாங்க. क्योंकि अनेक लोग वहाँ पर हैं. अनेक பாஷைகள் பேசுறவங்க இருப்பாங்க. अनेक प्रकार के भाषा के लोग हैं वहाँ पर. எவ்வளோ மக்கள் கிட்ட இத்தனை மக்கள் கிட்ட எப்படி சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும்? इतने सारे लोगों को कैसे सुसमाचार दे सकते हैं? இவ்வளோ மக்கள் கிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றால் ये सारे लोगों को सुसमाचार बताना है तो ஒரு பொதுவான மொழி நமக்கு அவசியமாக இருந்தது. एक भाषा की जरूरत है. அதை ஆண்டவர் அலெக்சாண்டர் மூலமாக கிரேக்க மொழியை பூமி எங்கும் போக ஆண்டவர் வழிவிட்டார். वो परमेश्वर इस प्रकार ग्रीक की भाषा के द्वारा सारे भूमि में प्रचार करने के लिए அப்போ உலகம் ஃபுல்லா இன்னைக்கு எப்படி நம்ம ஆங்கிலம் பேசுறோம் அதே மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிரேக்க மொழி பேசினாங்க. अभी कैसे हम पूरे दुनिया में कैसे इस प्रकार अंग्रेजी भाषा बात करते उसी प्रकार ग्रीक का भाषा था तभी. அதனால தான் उसी प्रकार புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்று எழுதியிருக்கு. जो नया निर्णय है वो ग्रीक के भाषा से ही बदलाया है. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மொழி நமக்கு கிடைச்சிருச்சு. जो सुसमाचार बताने के लिए ग्रीक का भाषा उपयोग हो गया है. இரண்டாவது காலம் நிறைவேறனதுல முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? दूसरा भाग क्या है? சிலுவை மரணம். जो परमेश्वर का जो मृत्यु हुआ
அது சிலுவை மரணத்துக்கு முன்பதாக वो मृत्यु होने के पहले ही தவறு செய்றவங்களுக்கு ஒரு மரண தண்டனை கொடுக்கணும்னா जैसे जो गलती करते हैं उनके लिए जो मृत्यु का देते हैं, கல்லை விட்டு எறிவாங்க, जो पत्थर फेंक के मारते हैं, பலவிதமான தண்டனைகளை கொடுத்து கழுத்தை வெட்டுவாங்க, या तो फिर कई प्रकार का जो इस प्रकार पनिशमेंट देकर उनको अनेक गर्दन को தண்டனைகள் मारते हैं, அநேக தண்டனைகள் இருந்தது. अनेक प्रकार के इस प्रकार पनिशमेंट देते हैं. ஆனா சிலுவை மரணத்துல மட்டும்தான் लेकिन जो इस प्रकार जो क्रूस पे चढ़ते समय वो जो है உடம்புல இருந்து எல்லா சொட்டு ரத்தத்தையும் வெளியே எடுக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டார் ரோமன். जो शरीर से सारा खून बाहर आएगा करके जो रोमियो है उन्होंने कहा है. ரோமர்கள் ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. जो रोमियो ने इस प्रकार का नियम लेकर आए हैं. சிலுவை மரணத்துல மட்டும்தான் जो सिर्फ इस प्रकार के जो मृत्यु के जो क्रूस पे ஒரு चढ़ते மனிதனுடைய समय உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சு எடுக்கிற அந்த தண்டனையை கொடுக்கணும்னு சிலுவை மரணத்தை கொண்டு வந்தார். शरीर से सारा खून बाहर आना चाहिए करके वो इस प्रकार नियम को लेकर आया. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, थोड़ा सोच कर देखो, தெய்வம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு சிலுவை மரணமும் அந்த சட்டம் வரணும்னு காத்திருந்தார். परमेश्वर इस भूमि में आना है करके ये वाला नियम भी उनके इसमें लिखा था. ஏனென்றால் क्योंकि நம்மளுடைய எல்லா பாவங்களையும், हमारे सारे पाप को, நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களையும் हमारे सारे अधर्म काम के அவருடைய लिए விலையேற பெற்ற ரத்தம், उसके जो लहू से, பரிசுத்த ரத்தம் उसका जो पवित्र लहू சிலுவையில சிந்தப்பட்டு उसके क्रूस में जो உங்களுக்கும் எனக்கு ஒரு மீட்பை தேவன் கொடுத்தார். आपको और हमें मुझे एक छुटकारा दिया है. ஹல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு அன்பான தெய்வம் பாருங்க. कितना परमेश्वर प्रेम சிலுவை करता है. மரணம் சாகணும்ன்றதுக்காகவே இந்த பூமிக்கு வரதுக்கு சிலுவை மரணம் வரணும்னு காத்திருந்தார். ये क्रूस में चढ़कर मृत्यु होना है करके उसने तय रखा था. மூன்றாவது காரியம் तीसरा कार्य புத்திர சுவிகாரம். जो पुत्र स्वीकार. நம்ம இன்னைக்கு பிதாவானவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். पिता को देख के हम कहते हैं कि अब्बा पिता करके, ஆனா அதுக்கு முன்னாடி பிதாவானவரை யாரும் அப்படி கூப்பிடவே கூட மாட்டாங்க. क्योंकि इसके पहले कोई भी इस प्रकार नहीं पुकारते हैं. ஏலோகிம் அவருடைய நாமம். एलोहिम करके उसका नाम है. ஆனா இஸ்ரவேலர் எல்லாரும் அடோனை என்று சொல்லுவாங்க. लेकिन इजराइल के लोग उसे अडोनी करके ஏன்னா कहते हैं. பிதாவானவரை பார்க்கவும் பேசவும் ஆராதிக்கவும் நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். क्योंकि पिता को देखकर इतना डरते हैं, घबराहट होते हैं. ஆனா இயேசு கிறிஸ்து लेकिन यीशु मसीह நமக்காக மரித்தப்போ, हमारे लिए जब मृत्यु हुआ, இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கிறதுனால हम परमेश्वर के ऊपर विश्वास करते समय பிதாவை நம்ம पिता को அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற अब्बा முடிஞ்சது. पिता करके वो जो पुत्र स्वीकार दिया है. பூமியிலே அப்படி ஒரு சட்டத்தை ரோமர்கள் கொண்டு வந்தார்கள். इस भूमि में भी जो रोमियो के लोग इस प्रकार नियम लेकर आए. ஒருத்தன் ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னா अगर एक बच्चे को अगर लेते हैं, अडॉप्ट करते हैं, தத்தெடுத்துக்கலாம். जो अडॉप्ट कर सकते हैं. ஆனா அதுக்கப்புறம் लेकिन उसके बाद அவனுக்கு உண்மையாலுமே அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும், क्योंकि उनको खुद को जब एक बच्चा उत्पन्न होता है, அவனுக்கு பிறந்த அதே குழந்தை எப்படி அவன் ட்ரீட் பண்றானோ जिस प्रकार वो खुद के बच्चे को जिस அதே प्रकार பிரகாரமா தான் தத்தெடுத்த குழந்தையும் ட்ரீட் பண்ணணும் ரோமர்கள் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். उसी प्रकार जो अडॉप्ट किया हुआ बच्चा है उसको भी उसी प्रकार देखना है करके इस प्रकार புத்திர சுவிகாரத்தை ரோமர்கள் சட்டமாக மாற்றினார்கள். जो पुत्र स्वीकार करके जो इस प्रकार के नियम को उन्होंने लेकर आए हैं. அந்த சட்டம் நிறைவேறன்றதுக்காகவும் தேவன் காத்திருந்தார். वो नियम अगर पूरा होना है करके परमेश्वर ने மூன்று காரியங்களை நான் சொல்லிவிட்டேன். 3 कार्य मैंने बताया है. முதலாவது पहला மொழி. भाषा. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரே மொழி அன்றைக்கு தேவைப்பட்டது கிரேக்க மொழி. सुसमाचार बताने के लिए परमेश्वर ने इस प्रकार एक ग्रीक जो भाषा है उसी को ही उत्पन्न किया. இரண்டாவது சிலுவை மரணம். दूसरा परमेश्वर जो क्रूस पे चढ़ा वो जो मृत्यु. மூன்றாவது तीसरा புத்திர சுவிகாரம். पुत्र स्वीकार. நான்காவது கடைசியாக चौथा आखिरी में நம்ம எல்லாருக்கும் ஒரு பழமொழி தெரியும். हम सारे लोग इस प्रकार एक कहावत कहते हैं. All road leads to Rome சொல்லுவாங்க. सारे रोड इस प्रकार एक जगह पे जाके छोड़ता है. அன்றைக்கு உலகங்களை கனெக்ட் செய்வதற்கு சாலைகள் இல்லை. उस दिन सारे रोड एक कनेक्ट करने के लिए एक रोड नहीं था. எகிப்தியர்கள் சாலை வசதியை ஏற்படுத்தல. जो इजिप्ट के जो लोग हैं उन्होंने इस प्रकार रोड का नहीं किया. அசீரியர்கள் சாலை வசதியை ஏற்படுத்தல. जो असीर जो लोग हैं उन्होंने इस प्रकार नहीं किए. மேதியர் பெர்சியர்களும் பாபிலோனியர்களும் சாலை வசதிகளை जो ஏற்படுத்தல. बाबिलोन जो लोग हैं या तो फिर पर्शियन के लोग हैं उन्होंने इस प्रकार रोड नहीं किया இந்த है. பூமி எங்கும் சாலைகளை போட்ட ஒரே ராஜ்யம் ரோம ராஜ்யம். जो इस प्रकार जो रोड को डाला है वो कौन सा राज्य है? वो रोमियो का राज्य है. வசனங்கள் இருக்கு, ராஜ்யத்தை தள்ளி ராஜ்யத்தை ஏற்படுத்துறது நம்ம தேவன் தான்.
वचन में भी लिखा है राज्य को हटाकर दूसरा एक राज्य को परमेश्वर लेकर आता है। ரோமர்கள் தான் சாலையை போட்டாங்க. जो रोमियो लोग हैं उन्होंने ही इस प्रकार रोड அந்த निकाले। சாலையிலும் அந்த கடல் ரூட்லயும் பிரயாணம் பண்ணி தான் ஆதி அப்போஸ்தலர்கள் தேவ மனிதர்கள் சுவிசேஷமாக இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார்கள். वो जो नदी है उसमें भी सड़क बनाकर उन्होंने इस प्रकार परमेश्वर के सुसमाचार बताए। उन्होंने இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறதுக்கு சாலைகள் அவசியமாக இருந்தது. यीशु मसीह के बारे में सुसमाचार बताने के लिए उस सड़क की जरूरत था। பூமி எல்லாவற்றையும் கனெக்ட் செய்வதற்கு ஒரு வழி அவசியமாக இருந்தது. सारे भूमि को एकत्र करने के लिए सड़क का जरूरत था। இத்தனை காரியங்களும் நிறைவேறும் வேண்டும் என்று தேவன் காத்திருந்தார். सारे कार्य होना है इसके लिए परमेश्वर बैठा था। இத நான் ஏன் தெரியுமா இன்னைக்கு உங்ககிட்ட ஞாபகப்படுத்துறேன்? क्यों मैं आज के दिन आपको बताना चाहता हूँ? கிறிஸ்து பிறந்த அந்த நாள்ல நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்? क्यों मैं आपको बताना चाहता हूँ? அவர் இந்த பூமியில வரணும்ன்றதுக்காக எவ்வளவு நேர்த்தியாய் அழகாய் எப்படி செதுக்கி இருக்கார் பாருங்க ராஜ்யங்களை. परमेश्वर कितने शान से बैठा था। ये सारे सही रीति से सब कुछ होना है करके। இத்தனை காலமும் நிறைவேறின பிற்பாடு ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். ये सारे चीज खत्म होने के बाद ही परमेश्वर वो स्त्री के गर्भ के फल से परमेश्वर उत्पन्न हुआ। இவ்வளவு பிரயாசமும் பார்க்கிற உங்களை மீட்கிறதுக்காக தான். ये सारे प्रयास और इतना सारे कठिन परेशानी आप सारे लोगों को देखने के लिए ही। இத்தனை காத்திருப்பும் இத்தனை பொறுமையும் உங்களை என்னையும் மீட்டு பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான். आपको और मुझे देखने के लिए परमेश्वर देर से बैठा था। ये सारे कार्य के लिए ही। இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேணுமா? ये यीशु मसीह आपको चाहिए क्या? இவ்வளவு காரியங்களை தேவன் உங்களுக்காக செய்தாரல்ல. ये सारे कार्य परमेश्वर आपके लिए किया है। இத்தனை காரியங்களுக்காக காத்திருந்து வந்தாரல்ல. आपके लिए वो देर से बैठकर वो परमेश्वर कहा है। நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காதுல கேட்டுட்டு போய்டாதீங்க. अब मैंने जिस प्रकार पहले शुरुआत में कहा था कि सिर्फ सुनकर ऐसे मत चले जाओ। இவ்வளவு நாள் ஒப்பு கொடுக்கலனால இப்ப நம்ம ஜெபிப்போம். இப்ப ஒப்பு கொடுங்க. கிறிஸ்து உடையவர்களாய் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல மாறுங்க. தேவன் உங்க வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்துவார். இம்மையில மாத்திரம் இல்ல, உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கும் நீங்கள் கடந்து வருவீர்கள். ये क्रिसमस के दिन आप सारे लोग इस प्रकार ठान लो कि परमेश्वर की उपस्थिति में आप परमेश्वर के साथ रहेंगे करके ठान लो। நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். हम सब जन अपने आंखें बंद करके हम प्रार्थना करेंगे। மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, परमेश्वर आपके धन्यवाद करते हैं। நசரனாக இயேசுவின் நாமத்தால் உம்முடைய சமூகத்தில் வரம்பா. नाज़रेत यीशु मसीह के नाम से आपके उपस्थिति में हम आ रहे हैं। ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. परमेश्वर आपने दिया हुआ ये वचन के लिए आपको धन्यवाद करते हैं। ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு எங்களோட கூட பேசி இருக்கிறீங்க. परमेश्वर आपके सुसमाचार के बारे में आप हमसे बात किए हैं। நீங்க எந்தெந்த காலங்கள்லாம் நிறைவேறி இந்த பூமிக்கு வந்தீங்கன்ற அந்த உம்முடைய பிறப்பினுடைய காரியங்களை எங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. परमेश्वर आपने जो जो काल के बारे में आपने हमें बताया है, किस कौन से काल के बाद आप हमें देखने के लिए आए हैं करके वो भी बताया है। உங்களுடைய மகத்துவங்களை நாங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் அதை அறிந்து உணர்ந்து கிறிஸ்து உடையவர்களாய் இன்றைக்கு நாங்கள் மாறுகிறோம் என்று ஆண்டவரே இந்த காணொளியை பார்த்து ஆண்டவரே ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டிருக்கிற எல்லா சகோதரர் சகோதரிகள் ஆண்டவரே, எல்லா தாய்மார்கள் எல்லா பெரியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே। परमेश्वर आपने हर एक बातें हर एक वचन के द्वारा हमसे आपने बात किया, हमें सुनकर और परमेश्वर आपको अपनाकर हम प्रार्थना करते हैं। பூமியில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிற அதிகாரம் மார்க் 2:10 பிரகாரமாய் உங்ககிட்ட இருக்குது தகப்பனே। भूमि में परमेश्वर जो मार्क 2:10 में लिखा है इस प्रकार परमेश्वर आपके पास वो पाप छुटकारा देने वाले परमेश्वर आपके पास है करके हम जानते हैं। ஆண்டவரே, இவங்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து सारे लोगों के पाप को आप क्षमा करके இருள் எல்லாம் நீக்கி सारे अंधकार को दूर करके ஆண்டவரே, உலகத்தர பிரகாரமான சமாதானம் இல்ல, உங்களுடைய சமாதானத்தை தந்து जिस प्रकार जो संसार देने वाला समाधान नहीं, परमेश्वर आप जो देने वाले समाधान को உம்மை लेकर ஆண்டவரே முழுமனதாய் அவங்க ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து உடையவர்களாய் மாறினதினால आपको पूरी रीति से अपनाकर और मसीह के अंदर हम और भी बढ़ने के लिए இம்மையில மாத்திரமல்ல, अब नहीं परमेश्वर இந்த ராத்திரி வேளையில ஒரு பரலோகத்தையும் ஆண்டவரே ஒரு பரலோக நித்திய ஜீவனையும் நீங்க கொடுத்ததுக்காக நான் நன்றி ये தெரிவிக்கிறேன்। रात के समय परमेश्वर एक नित्य जीवन आप दे रहे, इसके लिए आपको धन्यवाद। பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்। पिता पुत्र पवित्र आत्मा से परमेश्वर आप सारे लोगों को आशीष करते हैं। இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं। ஆமென்। आमीन என் आमीन। ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி।
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.